ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பண்ண போகிறோம் அப்படின்னா, ரொம்ப டேஸ்டியான பிரெட் ஆம்லெட் டோஸ்ட்டு தாங்க பண்ண போகிறோம். நான் வந்து இந்த மாதிரி 2 எக் எடுத்து வச்சுருக்கேங்க. 2 எக் எடுத்துகிட்டு நல்லா வந்து இந்த மாதிரி பீட் பண்ணி விட்டுக்கணும். இப்போ எக் நல்லா வந்து பீட் பண்ண உடனே நம்ம வந்து ஆனியன் வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, இந்த ஆனியனை வந்து இதில் போட்டுக்கணுங்க. நெக்ஸ்ட்டு வந்து சின்ன சின்னதாக கட் பண்ண பச்சை மிளகா வந்து போட்டுக்கிறேங்க. நெக்ஸ்ட்டு வந்து நான் தக்காளி வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணியிருக்கேங்க, அது வந்து போட்டுக்கிறேன். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கொத்தமல்லி வந்து இந்த மாதிரி சின்ன சின்னதாக அதுவும் கட் பண்ணியிருக்கேன், அதுவும் வந்து நான் மேலோட்ட வந்து தூவி விட்டுக்கிறேன். நீங்கள் நல்லா ஸ்பைஸியாக சாப்பிட்றவங்களா இருந்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து சில்லி ஃப்ளேக்ஸும் வந்து ஆட் பண்ணிக்கோங்க, இன்னும் வந்து ஸ்பைஸியாக நல்லாயிருக்கும். சால்ட்டு வந்து இந்த அளவுக்கு வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பெப்பர் பவுடர் வந்து நான் இந்த அளவுக்கு வந்து பெப்பர் பவுடர் ஆட் பண்ணி விட்டுக்கிறேன். இப்போது நம்ம ஆட் பண்ண எல்லா இன்க்ரீடியன்ஸும் சேர்த்து இந்த எக்கை வந்து நல்லா வந்து பீட் பண்ணி விட்டுக்கணுங்க. நல்லா வந்து எல்லாமே மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க கம்ப்ளீட்டாக. நம்ம நார்மலாக வந்து பிரெட் ஆம்லெட் சாப்பிட்றத விட இந்த பிரெட் டோஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்குங்க டேஸ்ட்டு. இப்போ நான் இது வந்து கம்ப்ளீட்டாக வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன் எல்லாமே. நெக்ஸ்ட்டு வந்து ஒரு பேன் வைக்கிறேங்க. பேனில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக வந்து பட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து இந்த பட்டரை வந்து கம்ப்ளீட்டாக இந்த பேனில் படுற மாதிரி வந்து ஃபுல்லாகவே மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேங்க. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம இப்போ ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்க, இதில் வந்து பார்த்திங்கன்னா நல்லா இந்த மாதிரி பெரிய ஸ்லைஸ் ப்ரெட்டாக எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இதில் நல்லா வந்து டிப் பண்ணிக்கோங்க. டிப் பண்ணிவிட்டு இது பாருங்கள், நான் இந்த மாதிரி வந்து எடுத்திருக்கேன். இது அப்படியே வந்து பார்த்திங்கன்னா நம்ம தவாவில் வந்து வச்சு பொறுமையாக டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் வந்து இப்போ 2 எக் எடுத்திருந்தேங்க. 2 எக்குக்கு எனக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி 3 பிரெட் ஸ்லைஸ் வந்து எனக்கு ஃபுல்லாகவே வந்துருச்சு. ஸோ நான் அது வந்து யூஸ் பண்ணிக்கிட்டேன். இப்போ கம்ப்ளீட்டாக நல்லா இந்த மாதிரி தவாவில் வந்து வச்சுட்டு நீங்கள் வந்து சைட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா பட்டர் கொஞ்சம் அப்படியே லைட்டாக விட்டுக்கோங்க. அப்போ தான் இன்னும் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. அவ்வளோதாங்க, நான் பொறுமையாக வந்து திருப்பி போட்டுக்கிறேன் 2 சைடும் வந்து பார்த்திங்கன்னா. இங்கே பாருங்கள் எவ்வளோ நல்லா வந்து இதாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. கேஸ் வந்து பார்த்திங்கன்னா சிம்லேயே இருக்கட்டும். எல்லா ப்ராசஸும் வந்து பார்த்திங்கன்னா சிம்மில் வச்சே பண்ணுங்கள். ஸ்பைசி பிரெட் ஆம்லெட் டோஸ்ட் செம்மையாக இருக்குங்க டேஸ்ட்டு. நான் வந்து சாப்பிட்டு பார்த்துட்டேன். நிஜமாக சொல்கிறேன், பிரெட் ஆம்லெட்டை விட இந்த டேஸ்ட்டு வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. உங்களுக்கு நல்லா காரமாக பிடிக்கும், நீங்கள் காரம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவீங்கன்னா இந்த டேஸ்ட்டு வந்து உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். நீங்கள் குழந்தைங்களுக்கு சர்வ் பண்ணுறீங்க அப்படின்னா கொஞ்சமாக வந்து இந்த மாதிரி வந்து சாஸ் அந்த மாதிரி ஊற்றி கொடுங்க, உங்களுக்கு வந்து ரொம்பவே பிடிக்கும். இங்கே பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். அது பிக்கும் போதே வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ சாஃப்டாக இருக்குது. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இல்லை ஈவினிங் வந்து ஸ்நாக்குக்கு எல்லாத்துக்குமே வந்து சூப்பராக இருக்குங்க. சூடாக வந்து சாப்பிட்ருங்க. சூடாக சாப்பிடும்போது டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். நான் வந்து என்னோடய சேனலில் பிரெட் நம்ம யூஸ் பண்ணி எவ்வளோ ஈஸியாக வந்து ரெசிபீஸ் பண்ணலான்னுட்டு நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேங்க. ப்ரெட்டில் வந்து ஹல்வா, ப்ரெட்டில் வந்து பீஸா, அந்த மாதிரி நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன். அதையும் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேங்க. மறக்காமல் என்னோடய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இந்த மாதிரி நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் எல்லாமே என்னோடய சேனலில் போட்டுட்ருக்கேன். இவ்வளோ நேரம் என்னோடய வீடியோ பார்த்ததுக்கு தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.